சரிங்களா? போன வாரம் நம்ம ரட்சிப்பு பார்க்கும் பொழுது ரட்சிப்பு ஒரு நாள்ல நடைபெறதில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தேவன் ரட்சிப்புல சில படி நிலைகளை வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது முதலாவது கடவுள் என்ன செய்யறார்? போன வாரம் என்ன பார்த்தோம்? தேவன் முன் குறிக்கிறார். அதான் முதல் விஷயம். உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி, மனிதனுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி யார தன்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுப்பது, யார தனது நித்திய ராஜ்யத்துல சேர்ப்பது அப்படின்றத கடவுள் உட்கார்ந்து திட்டம் பண்றார். பிதா, குமாரன், ஆவியானவர் 3 பேரும் ரட்சிப்பு திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி 3 பேரும் அவர்களுக்கான வேலைகளை குறிச்சிட்டாங்க. பிதா திட்டம் பண்றாரு, பிதா முன் குறிக்கிறார். ரெண்டாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ரட்சிப்புல முதலாவது அந்த தெரிந்து கொள்ளுதல்ல மனுஷன் என்ன செய்யறான்? மனிதனுடைய பங்களிப்பு என்ன? ஒண்ணுமே இல்லை. கடவுள் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் நல்லா பரிசுத்தமா வாழ்ந்துருவான், இவன் தன்னை விசுவாசிப்பான் அப்படிலாம் பார்த்து தெரிந்தெடுக்கல. ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவம் செய்வாங்கன்னு தெரியும். அந்த துன்மார்க்கத்துல சிலரை கடவுள் தனக்கு என்று தெரிந்தெடுக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்றார். பிரிவினைய தேவன் தனது கிருபையின் திட்டத்தின்படி உருவாக்கி தேவன் தனக்கான ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக தான் இயேசு சிலுவையில மரிக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக தான் ஆவியானவர் ரட்சிப்பை வழங்குறார். தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு தேவன் அழைக்கிறார் என்கிற சத்தியத்தை பார்க்கும். தெரிந்து கொண்ட கடவுள் அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன முதலாவது சொல்றோம்? கடவுள் தெரிந்த உடனே ரட்சிப்பு முடியல. அவர்கள் செலக்ட், இந்த வீடு கட்ட போறேன், நான் திட்டம் பண்ணி பிளான் பண்ணி இந்த பிளான் கையில வச்சிருக்கிறேன், அதனால வீடு கட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் நான் செயல்படுத்தலை. அதை திட்டம் பண்ணி என்னென்ன செய்ய போறேன்னு முடிவு பண்ணி நான் வச்சிருக்கேனே ஒழிய என்ன செயல்படுத்தலை. அதுதான் தெரிந்தெடுத்தல். தெரிந்தெடுத்தலுக்கு அடுத்த ஸ்டெப்பு தேவன் அழைக்கிறார் அப்படின்னு நமக்கு பைபிள் சொல்லும். இப்ப எப்ப அழைக்கிறாரு, ஏன் அழைக்கிறாரு, எந்த மாதிரி அழைக்கிறாரு, இதுதான் இன்னைக்கு நம்ம வேத வசனங்கள் கூட நம்ம சுத்திக்க போறோம். இப்ப ஏசாயா 45:22 வாசிங்க. ஏசாயா 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இப்போ கடவுள் இந்த வார்த்தையை ஏசாயா மூலமா சொல்றாரு. இந்த வார்த்தையில முதல்ல கடவுள் யாரை அழைக்கிறாரு? யார அழைக்கிறாரு? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அப்படின்றார். பூமியில எல்லை எங்கும், பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிடுறாரு கடவுள். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புக்காக கடவுள் இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் நோக்கி கூப்பிடுறார். பாருங்க, நம்ம போன வாரம் பார்த்தோம், கடவுள் சிலரை தெரிந்தெடுக்கிறார்னு பார்த்தோம். ஆனா இங்க அழைப்பு கொடுக்கும் பொழுது எல்லாரையும் அழைக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடல. உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களே, நான் உங்களை அழைக்கிறேன் ஆண்டவர் சொல்லல. அவர் சில மக்களை தெரிந்து முன் கொடுத்திருந்தாலும் அந்த அழைப்பை எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதனால இயேசு மத்தேயு 28 சொன்னாரு, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னா. எல்லா ஜனங்களுக்கும் கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும்னாரு. இப்ப மத்தேயு 11:26 வாசிங்க. மத்தேயு 11:26. இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. 27-28 வாசிங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப இது ரெண்டையுமே சொல்லுது பாருங்க. 26
பிதாவுக்கு திட்டம் இப்படியாக இருக்குதுன்னு சொல்றாரு. 27ல சகலமும் என் பிதாவினால எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான் அப்படின்றார். குமாரன் அறியணும்னு சொன்னா பிதா மட்டும்தான் அறிய முடியுன்றார். அடுத்து அவர் சொல்றாரு, குமாரன் எவனுக்கு அவனை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். கவனமா அந்த வசனத்தை நீ வாசிக்க. குமாரன் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேறு ஒருத்தனும் பிதாவை அறிய முடியாது. குமாரன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தம் வைக்கிறாரோ அதான் தெரிந்தெடுக்கிறார். பிதா தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார், மற்ற யாரும் அறிய முடியாதுன்றார். இப்ப கடவுளை குமாரன் யாருக்கு வெளிப்படுத்துறாரோ அவர் மட்டும்தான் அறிய முடியும். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்கன்றார். சில பேருக்கு தான் நான் பிதாவை வெளிப்படுத்துறேன், சில பேர் தான் குமாரனை விசுவாசிக்க முடியும். ஆனா அந்த அழைப்பு எல்லாரும், யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்குது, யாருக்கெல்லாம் பாரம் இருக்குது, யாருக்கெல்லாம் கவலை இருக்குது, இங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொல்றார். பிதாவை நான் சில பேருக்கு தான் வெளிப்படுத்துவேன்னு சொன்ன இயேசு எல்லாரும் வாங்கன்ற அழைப்பை கொடுக்கிறார். அப்ப கடவுள் இந்த உலகத்துல எல்லா மனிதனையும் ரட்சிப்புக்காக அழைக்கிறார். பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்கள் பழைய ஏற்பாடு சொல்லுது. இயேசு நீங்க உலகம் எங்கும் போங்கன்றாரு, எல்லாரும் வாங்கன்றார். மத்தேயு 23:37 வாசிங்க. மத்தேயு 23:37, 23வது அதிகாரம் 37வது வசனம். இப்ப யார் அழைக்கிறார்? எருசலேமில் உள்ள எல்லாரையும் அழைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தான் பார்த்து அழைத்து அவர் கண்ணீரோடு அழைக்கிறாரு, பாரத்தோடு அழைக்கிறாரு. கோழி எப்படி தன் குஞ்சுகளை சட்டைகளை சேர்க்குமோ பல முறை நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பல முறை உன்னை எச்சரித்து பல முறை என்னிடத்துல மனம் திரும்புன்னு சொல்லி உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டேன், உங்களுக்கு வர மனசு இல்லைன்றார். இப்ப கடவுள் தனது அன்பின் நிமித்தமா இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதனும் திருந்தணும், எல்லா மனிதனும் பரலோகம் வரணும், எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும் தேவன் விரும்புகிறார். அந்த அழைப்பை இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறார். ஆனா அந்த அழைப்பு எல்லா மனிதனும் பெற்றுக்கொள்றானா, எல்லா மனிதனும் ஏற்றுக்கொள்ளுகிறானான்றதான் முக்கியம். இப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு, யாரு போனான்றதான் கேள்வி. எல்லாரும் போனாங்களானா போல. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கன்னு சொல்றாரு, எல்லாரும் பார்த்தாங்களானா பார்க்கல. கடவுள் தன்னுடைய அன்பின் நிமித்தம் இரக்கத்தை நிமித்தம் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் தனது ரட்சிப்பின் செய்திகளை அறிவிக்கிறார், தெரிவிக்கிறார், அழைக்கிறார், பாரப்படுகிறார். ஆனா எல்லா மனிதனும் அதை ஏத்துக்க மாட்டான், எல்லா மனிதனாலும் அதை விசுவாசிக்க முடியாது. குமாரன் வெளிப்படுத்தினவனால மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும், விசுவாசிக்க முடியும்ன்றத அவர் சொல்றார். இப்போ மத்தேயு 22:14 வாசிங்க. 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராரு? அழைப்பு எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சிலர் தான். தேவ ராஜ்யத்துக்குள்ள போற மக்கள் சிலர் தான். கடவுளால் ரட்சிக்கப்படக்கூடிய மக்கள் சிலர் தான். ரட்சிக்கப்படுவர்கள் சிலர் பேர் தானோன்னு கேட்கும் பொழுது ஆண்டவரை தான் சொன்னார், மனுஷனால கூடாது தேவனால கூடும், இனி இடுக்கமான வாசல் உட்பிரவேசினார். பாதாளத்துக்கு போற வாசல் அகலமா இருக்குது, நிறைய பேர் அங்க போலாம். பரலோக வாசல் ரொம்ப இடுக்கம், அங்க கொஞ்சம் பேர் தான் போக முடியும். ஒரு அகலமான வாசல், ஒரு இடுக்கமான வாசல். அகலமான வாசல்ல நிறைய பேர் ஓடலாம், இஷ்டத்துக்கு போகலாம். இடுக்கமான வாசல்ல உடம்ப வளைச்சி தான் நம்ம போக முடியும், சரிங்களா? பலவாக இயேசு இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சொல்றாரு. ரைட். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 23-24 வசனம். 1ஆவது அதிகாரம் 23வது மற்றும் 24வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்,
அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். பவுல் தான் ஊழியத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசுவை இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதனுக்கும் நாங்க பிரசங்கம் பண்றோம். ஆனா இயேசு யூதனுக்கு இடரலாக கிரேக்கனுக்கு பைத்தியமாக இருக்கிறார். யூதனுக்கிட்ட இயேசு வந்து தான் மேசியானார். ஆனா அவங்களுக்கு இயேசு இடரலா இருந்தார். இவர் மாட்டு தொழுவத்துல பிறந்து, பெத்லகேமில பிறந்து, நாசரேத்துல வளர்ந்து, தச்ச வீட்டுல பிறந்து இவர் எப்படி ராஜாவா இருக்க முடியும்? இவர் எப்படி எங்களை ஆளுகை செய்ய முடியும்? இவர் எப்படி தேவகுமாரனா இருக்க முடியும்னு யூதர்கள் அவரை இகழ்ந்தார்கள். யூதருக்கு இடரல். யூதனால இயேசுவ ஆண்டவரா தேவனா தேவகுமாரனா விசுவாசிக்க முடியல. கிரேக்கர்களுக்கு அவர் பைத்தியமாக இருந்தார். கிரேக்க தத்துவங்கள் உலகத்துல பரவிட்டு இருந்தது. கிரேக்க பொன்மொழிகள் பரவிட்டு இருந்தது. இயேசுனுடைய சுவிசேஷம் இந்த உலகத்துடைய ஞானிகளுக்கு புரியல. இந்த உலகத்தினுடைய ஞானிகளால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு இடரலா பைத்தியமா தான் இருந்தது. நான் ஜென்ம சுபாவமான மனுஷன் ஒருபொழுதும் சுவிசேஷத்தை அங்கீகரிக்க கொள்ள மாட்டான் அப்படின்றத சொல்றாரு. அதே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசி. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டார். அப்ப தெளிவா சொல்றார். இயல்பா ஜென்ம சுபாவம்னா இந்த உலகத்துல இயல்பா மாம்சத்துல பிறக்கக்கூடிய மனிதனால தேவனுடைய ஆவிக்குரிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்றாரு. நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், மனிதனுக்கு புரியும்படியா, மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா, மனிதன் விரும்பக்கூடிய வார்த்தைகள் நாங்க ஒருபொழுதும் பேசல. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளால பேசி, இது ஆவிக்குரிய காரியம், இது ஆத்ம காரியம், ஆத்ம மீட்பு சம்பந்தப்பட்ட காரியம், அது ஆவியானவர் தான் வெளிப்படுத்தணும். அதனால அவர் திரும்ப சொல்றாரு, தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகளை அறியவும் மாட்டான். இயல்பா கடவுளுடைய சுவிசேஷத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. இந்த உலகத்துக்கு அது புரியாது. ஆவியானவர் ஆவிக்குரிய கண்ணை திறக்காத வரையும் சுவிசேஷத்தை நீங்க எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் ஒரு மனிதனால விசுவாசிக்க முடியாது. அவன் ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருக்கிறான். அவன் கண்ணு தெரியாதவனா இருக்கிறான். அவனுக்கு போய் நீங்க எவ்வளவு பொக்கிஷத்தை காட்டினாலும் தெரியாது. வேதம் சொல்லுது, அவன் செத்து போன பிணத்தை போல இருக்கிறான். அவன்கிட்ட நீங்க என்ன போய் பேசினாலும் அவனுக்கு புரியாது. பாவத்தோடு வாழக்கூடிய மனிதனால இயல்பா கடவுளுடைய அழைப்பை புரிந்து கொள்ள முடியாது. ரைட்? இப்போ கடவுள் அழைக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். அந்த அழைப்புல தேவன் 2 விதமான அழைப்பை கொடுக்கிறார். முதலாவது அழைப்பு பொதுவான உலகளாவிய வெளிப்புற அழைப்பு. நல்லா கவனமா அந்த வார்த்தை கேளுங்க. இந்த உலகத்தை பொதுவா கடவுள் எல்லாரையும் அழைக்கிறார். உலகம் முழுவதையும் அழைக்கிறார். அந்த அழைப்புல தேவன் வெளிப்புறமா தான் வார்த்தைகளை வெளிப்படுத்தி அழைக்கிறார். இந்த அழைப்பு ஒரு மனிதனை ஒருபொழுதும் ரட்சிக்காது. புரியுங்களா? இந்த பொதுவான அழைப்பின் மூலமா மனிதன் குற்றப்படுவான். மனிதன் கடவுளை குறித்த சிந்தையை கொண்டிருப்பான், பயத்தை கொண்டிருப்பான், கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஆனா அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது, அவனுடைய ஆத்மா உயிரடையாது. இப்ப இந்த பொதுவான அழைப்பை யாரெல்லாம் பெற்றால் பைபிள் நமக்கு சொல்லு. இந்த பொதுவான அழைப்பை காயின் பெற்றான். இந்த பொதுவான அழைப்பை சவுல் பெற்றான். இந்த பொதுவான அழைப்பை யூதாசு பெற்றான். இந்த பொதுவான அழைப்பு பவுலோடு இருந்த தோமா பெற்றான். பைபிள்ல நீங்க பல பேரை பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பொதுவான அழைப்பை பெற்றார்கள். இப்ப காயினை நீங்க பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். விசுவாச குடும்பத்துல இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால படைக்கப்பட்டவர்கள். அவங்க அவனுக்கு கடவுளுடைய அழைப்பை குறித்து பேசுறாங்க.
கடவுளை நீ ஆராதிக்கணும், கடவுளுக்கு பயப்படணும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப காயின் என்ன செய்யறான்? காயின் கடவுளை போய் சந்திக்கிறான், காயின் கடவுளை ஆராதிக்க போறான், காயின் கடவுளுக்கு பலி செலுத்துறான், காயின் கடவுளுக்கு நன்றி செலுத்தணுன்ற சிந்தை கொண்டவனா இருக்கிறான். ஆனா இதெல்லாம் பெற்றிருந்தும் அவன் ரட்சிக்கப்படாதவனா இருந்தான். இது எல்லாம் அவனுடைய இருதயத்துல எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணல. அவன் வெறுமனே பொதுவான அந்த அழைப்பு பெற்றவனா இருந்து கடமைக்கென்று பாரம்பரியமா கடவுளை தேடுறவனா இருந்தான். அப்ப ரட்சிப்புன்றது ஆலயத்துக்கு போறதோ, ஆராதிக்கிறதோ, ஜெபிக்கிறதோ, கடவுளுக்காக காணிக்கை கொடுக்கிறதோ, நம்ம கடவுளுக்காக சில காரியங்களை இழக்கிறதோ இல்லை. அது எல்லாமே காயின்கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் காயினுக்கு கடவுள் பயம் இருந்துச்சு, காயினுக்கு கடவுளுக்கு செய்யணுன்ற உணர்வு இருந்துச்சு, காயினுக்கு கடவுளை தேடணுன்ற உணர்வு இருந்துச்சு. இது உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு. இது முஸ்லீமுக்கு இருக்கு, இது ஒரு இந்துக்கு இருக்கு. அவனும் கடவுள் இருக்கிறான்றான், அவனும் கடவுள் பெரியவன்றான், அவனும் கடவுள் தொழுது கொள்ளப்படவன்றான், அவனும் கடவுள்கிட்ட தொழுகை செய்யறான், ஜெபிக்கிறான், வேண்டுதல் செய்யறான். இந்துவும் கடவுளுக்கு காணிக்கையை கொடுக்குறான், ஒரு முஸ்லீமும் கடவுளுக்கு காணிக்கையை கொடுக்குறான், கடவுளுடைய பேரை சொல்லி அதெல்லாம் செய்யறான். இந்த கடவுளை குறிச்ச பயமோ உணர்வோ எண்ணமோ சிந்தையோ ஒரு பொழுதும் மனிதனை கடவுளுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டவனா மாற்றாது. இப்ப நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தனால ரட்சிக்கப்பட முடியாது. எங்க அப்பா அம்மா நல்ல விசுவாசி, எங்க அப்பா அம்மா பாஸ்டர், எங்க அப்பா அம்மா நல்ல ஊழியக்காரங்க, நான் அவங்களோட சேர்ந்து சர்ச்சுக்கு போறேன், அவங்களோட சேர்ந்து நான் ஆராதனையில பங்குபடுகிறேன், அவங்களோட என்னுடைய ஊழியத்துல, இது எதுவுமே ரட்சிக்க கிடையாது. இதெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒருத்தர் நரகத்துக்கு போக முடியும். இததான் இஸ்மவேல் பெற்றிருந்தான். இஸ்மவேலுக்கு ஈசா குல வித்தியாசம் தான். இஸ்மவேலு தேவ பக்தியுள்ள ஒரு தகப்பனை பெற்றிருந்தான், ஒரு தாயை பெற்றிருந்தான், கடவுளுடைய வாக்கு தத்தங்களை அறிந்திருந்தான், கடவுளுடைய மேன்மைகளை அறிந்திருந்தான், எல்லா நன்மைகளையும் பெற்றான். ஆனா கடவுளை பின்பற்றல, விசுவாசிக்கல. சவுல் ஏற்பாட்டுல பார்க்கிறோம், தேவன் முதல்ல இஸ்ரவேலுக்கு ராஜாவா சவுலை தான் ஏற்படுத்துறார். தேவன் சவுலை ஏற்படுத்துறான்றதுக்காண்டி சவுலை தனது பிள்ளையா மாற்றிட்டாரு, சவுலை அங்கீகரிச்சுட்டாருன்னு அர்த்தம் ஆகும். அந்த ராஜ பதவியில இருக்கலாம், அங்க உயர்வான இடத்துல இருக்கலாம். சவுல் கடவுளுக்கு காணிக்க செலுத்தினா, சவுல் சாமுவேல் கையால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், சவுல் பல யுத்தங்களை வெற்றி கொண்டான், எல்லா இஸ்ரவேல்ல எல்லாரையும் விட உயர்வான இடத்துல இருந்தான். அதெல்லாம் அவனை ரட்சிக்கிறான். தாவீதுக்கு சவுலுக்கு அதான் பெரிய வித்தியாசம். யூதாசனியை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாக்டான ஒரு எக்ஸாம்பிள் ஆகலாம். இயேசு 12 அப்போஸ்தலர்கள் அவர் தான் அழைக்கிறார். யூதாஸ் அவனா வந்து சேரல. இயேசு மத்தேயு ஆயத்துறையில் அழைக்கிறாரு, யோவான கடற்கரையில் அழைக்கிறாரு, பேதுரு வலைகளை போடும்போது அழைக்கிறாரு, யூதாசை இயேசு அழைக்கிறார். இயேசு யூதாச அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கிறார். யூதாசு இயேசுவோட சேர்ந்து இருக்கிறான், இயேசுவோடைய சீசன்ல ஒருவனா இருக்கிறான். யூதாசு அற்புதம் பண்ணான், தெரியுமா உங்களுக்கு? யூதாசு பிசாசை துரத்தினான். யூதாசு பல ஆவிக்குரிய வல்லமையை கொண்டிருந்தான். உங்களுக்கு மத்தேயு 10 அதிகாரம் எடுங்க, நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமா நான் சொல்றேன். மத்தேயு 10 அதிகாரத்துல இயேசு தான் உயிரோடு இருந்த காலத்துல அந்த 12 சீசர்களையும் ஊழியத்துக்கு அனுப்புறார். மத்தேயு 10 1 2 மத்தேயு 10 அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, 12 சீசர்களை அழைக்கிறாரு, அதுல யூதாஸ் ஒரு ஆள். இந்த 12 சீசர்களுக்கு அவர் சொல்றாரு, அசுத்த ஆவியை துரத்த, சகல வியாதியையும் சகல நோய்களையும் நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த 12 பேரும் போறாங்க.
12 பேர்ல யூதாஸ் அங்க இருக்கிறான். யூதாசு அவர் சேர்ந்து போறான். போயிட்டு அவங்க திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்து சொல்றாங்க, அது திரும்ப மார்க்கு சுவிசேஷத்துல இன்னும் தெளிவா நம்ம வாசிக்கலாம். மார்க் 6வது அதிகாரத்துல இது 30வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவின் இடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் திரும்ப அவர் எங்க வைக்கிறாங்க? 6வது அதிகாரம், மத்திய 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அதே விஷயம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மார்க் 6:7. மார்க் 6:7. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வலிக்கு பையாகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும். இப்ப பாருங்க, அந்த 12 பேருக்கு சொல்றாரு, அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுக்கிறாரு, அற்புதங்களை செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கிறாரு. அவங்க போயிட்டு வந்து 12-13வது வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் 12-13. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். யூதாஸ் இருக்கானா இல்லையா? புரியுதுங்களா? அவங்க போயிட்டு வந்து சொல்றாங்க, உமது நாமத்தினால நாங்க பிசாசெல்லாம் தோத்தோம். 12 பேர் சொல்றாங்க. அந்த 12ல யூதாஸ் இருக்கிறான். யூதாசுடைய கரத்துல தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார், பிசாசு துரத்தக்கூடிய காரியங்களை கொடுத்தார், நோய்களை சுகமாக்கக்கூடிய காரியத்தை கொடுத்தார். ஆனாலும் அவன் ஒரு பொழுதும் இயேசுவா ரட்சிக்கப்படலை. இன்னொரு ஆதாரம் மத்திய 7வது அதிகாரத்துல இயேசு திரும்ப நமக்கு சொல்றாரு, ஒரு மனுஷன் வல்லமையின் வரங்களை பெற்றிருக்கிறது தான் அவன் ரட்சிப்பு ஆகாதுன்றதை அவர் திரும்ப சொல்றாரு. மத்தேயு 7வது அதிகாரம் 21-23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பே ஆனால் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இப்ப இயேசு இதை யாரை பார்த்து சொல்றாரு? நியாய தீர்ப்பு நாள்ல கடவுளுடைய பெயரை சொல்லி பொய்யா ஊழியம் பண்ணிட்டு வந்தவங்கள சொல்றாரு. அதான் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படைந்து வாழ்கிறவன் தான் பிரவேசிப்பானே ஒழிய வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே வாயில சொல்றவன் பிரவேசிக்க முடியாது. அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் சொல்றாரு, நியாய தீர்ப்புனால அநேக மக்கள் சொல்லுவாங்க, உமது நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினால பிசாசை துரத்தணும், உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செஞ்சோம்னு சொல்லுவாங்க. அதுல யூதாச ஒரு ஆள். அப்ப இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பையோ கடவுளுடைய அழைப்பையும் உறுதிப்படுத்துறது அல்ல. ஒரு மனிதன்கிட்ட இதெல்லாம் காணப்படுதுன்றதுக்காக அவன் கடவுளுடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்டவனா ஒரு பொழுது இருக்கிறது அல்ல. பொதுவான அழைப்புல இதெல்லாம் கொண்டிருக்க முடியும். பொதுவான அழைப்புல பாவ உணர்ச்சி இருக்கும், பொதுவான அழைப்புல தேவ பயம் இருக்கும், பொதுவான அழைப்புல கடவுளை குறித்த எல்லா காரியத்தையும் நம்ம நல்ல வாயில பேசலாம், அநேக வல்லமையான செயல்கள் காட்டப்படலாம், வெளிப்புறகமா எல்லாரையும் பயக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய பல செயல்களை செய்யலாம். ஆனா அது அவனை ஒருபொழுது ரட்சிக்காது. இதெல்லாம் பெற்று ஒருத்தர் நரகத்துக்கு போக முடியும். அதுக்கு அடுத்துதான் நம்ம 2வதா பாக்குறோம், இந்த பொதுவான அழைப்பு என்பது அவனுடைய இருதயத்திலேயே ஆத்மாலையும் எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வர. யூதாசுடைய வாழ்க்கை அதுதான். இயேசு கூட இருந்தான், இயேசுவை பிடிச்சிருந்துச்சு, அவன் இயேசுவை பிடிக்காமலாம் இல்லை, இயேசுவை பிடிச்சிருந்துச்சு, இயேசு கூட இருக்க ஆசைப்பட்டான். இயேசு செய்யற ஊழியங்களை பணப்பைகள் எல்லாம் வேணா சேகரிச்சு வச்சான்.
இயேசு ராஜாவாயிட்டாருன்னு அவர் பக்கத்துல இன்னொரு ஒரு பெரிய இடத்துல உட்காரலாம்னு நினைச்சான். இயேசுவுக்கு பிரியமா நடந்துடலாம் நினைச்சான். இயேசு அவன் தவறாவே பாடுகள் இல்லாத ஒரு இயேசுவை விரும்பினான். இப்ப இயேசு சிலுவையில மரிக்க போறாருன்றதுதான் அவனுக்கு யூதாசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாரும் அங்க பார்த்து ரைட் வாங்க. ஓகே, அவரு சிலுவையில பாடுபடாம ராஜாவாகவும் யூதாஸ் ஆசைப்பட்டான். அவரோட சேர்ந்து பாடுபடாம இருக்கணும், சௌகரியமா இருக்கணும் ஆசைப்பட்டான். இப்ப அவருடைய மரணம் சமீபமா இருக்கிறத புரிந்த உடனே அவரை நிராகரிச்சு அவரை விட்டுட்டு போயிட்டான். அப்ப அது அழைப்பு இல்லைன்னு அங்க நமக்கு தெரியுது. அது உண்மையான அழைப்பு அவன் பெறல. சரிங்களா? எது உண்மையான அழைப்புன்றத நம்ம பார்க்க போறோம். ரைட்? இப்ப 2 அழைப்பு இருக்குது அழைப்புல. ஒண்ணு பொதுவான அழைப்பு, 2வது சிறப்பான அழைப்பு. இந்த பொதுவான அழைப்பு உலகளாவிய அழைப்பு, எல்லாரையும் அழைக்கிறது, வெளிப்புறமா சில அடையாளங்களை கொண்டிருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது சில விஷயங்களை செயல்படுத்தும். நான் சிறப்பான அழைப்புல பார்க்கும் பொழுது அது வல்லமையான, மகிமையான, நிராகரிக்கப்பட முடியாத அழைப்பு. அது எப்படி நடக்குது? யோவான் 6வது அதிகாரம் 44-45 வசனத்தை வாசி. யோவான் 6:44-45. சொல்றாரு, என் பிதாவினால் இழுத்து கொல்லப்படாவிட்டாருன்னு சொல்றாரு. ஒருத்தன் இயேசு அறியணும்னு சொன்னா பிதா அவனை இழுக்கணுமா? அழைப்பு இல்ல, இழுக்கிறது, வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர்றது. அவனை முற்றிலுமா மாற்றி அவனை தாம் பக்கமா இழுக்கிறது. ஏன்னா எவனும் வரமாட்டான். எவனுக்கும் கடவுளை தேடக்கூடிய உணர்வு இல்லை, கடவுளுக்கு பிரியமா வாழக்கூடிய உணர்வு இல்லை, கடவுள் விரும்புகிறபடி எந்த மனுஷன் வாழ விரும்புறதில்ல. தேவன் என்ன செய்யறாரு? அவனை இழுச்சிட்டு வர்றாரு. இதா இழுக்காம யார் என்னை விசுவாசிக்க முடியாது, இதா இழுக்காம யார் என்னை நம்ப முடியாது, இதா இழுக்காம யாரும் என்ன தேவனை அங்கீகரிக்க முடியாதுன்றார். அதுதான் சிறப்பான அழைப்பு. சிறப்பான அழைப்பு என்பது தேவனால நேரடியாக சந்திக்கப்பட்டு தேவனால தன் பக்கமாக இழுக்கப்படுகிறவர். திரும்ப விளக்கப்படுத்தும் போது மத்தேயு 9:13 வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்ப அந்த அழைப்புல என்ன இருக்குதுன்னு அவர் சொல்றாரு? பாவிகளை அழைக்கிறாரு. அந்த அழைப்புல எதற்காக அழைக்கிறேன்னு சொல்றாரு? ஒருத்தன் அழைக்கிறாருன்னு சொன்னா மனம் திரும்புதலுக்கு என்று அவன் அழைக்கிறேன்றார். இந்த மனம் திரும்புதல் பொதுவான அழைப்புல வராது. கடவுள் சிறப்பான ஒருத்தன் அழைக்கும் பொழுது அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறார், மனம் மாற்றத்தை கொடுக்கிறார். மனசை மாத்துறாருன்னா அவனுடைய இருதயத்தை, அவனுடைய சிந்தையை மாத்துகிறார். அவனுக்கு புதிய இருதயத்தை கடவுள் கொடுக்கிறார், புதிய ஆவிய கடவுள். இது எல்லாருக்கும் அவர் பாவிகளை மனம் திரும்புதலை கொடுத்து தாம் பக்கமாக அழைக்கிறார். எவன் மனம் திரும்புறானோ அவன் தான் அழைக்கப்பட்டான். எவனுக்குள்ளாக அந்த பாவ சுபாவங்களும் செயல்களும் மாற்றப்பட்டு அவன் தான் பாவின்னு உணர்ந்து பாவத்தை ஒத்துக்கிட்டு மனம் திரும்ப அறிக்கையிட்டு இயேசுதான் இரட்சகன் ஓடி வருகிறானோ அவன் தான் அழைப்பு பெற்றவன். இது காயின்ட்ட அல்ல, இது சவுல்ட்ட அல்ல, இது யூதாஸ்ட்ட அல்ல. யூதாஸ் எப்படி அழைப்பை பெற்றான் நமக்கு தெரியல. ஆனா பேதுருவுடைய அழைப்பை வேதம் நமக்கு சொல்லுது. பேதுரு அழைக்கும் பொழுது பேதுரு இயேசுடைய பாதத்துல விழுந்து நான் பாவியான மனுஷன் விட்டு போங்கன்னு சொன்னான். சவுல் அழைக்கும் பொழுது சொன்னான் பாவியான மனுஷன் சொன்னான். எங்க மனம் திரும்புதல் இருக்குதோ அங்கதான் அழைப்பு செயல்படுகிறதுன்னு அர்த்தம். கடவுள் மனம் திரும்புதல் இல்லாம ஒருத்தனை சிறப்பாக அழைக்கிறது அல்ல. இப்ப நான் கடவுளால உண்மையா அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா எனக்குள்ளாக மனம் திரும்புதல் நடைபெற்று இருக்கணும், என் மனசு மாறி இருக்கணும். முதல்ல துன்மார்க்கமா இருந்தேன், இப்ப கடவுளுக்கு பிரியமா இருக்கேன். முதல்ல பாவத்தை நேசிச்சேன், இப்ப கடவுளை நேசிக்கிறேன். முதல்ல அநியாயமா இருந்தேன், இப்ப நீதியா. சகேயு மனம் திரும்ப நமக்கு சொல்லுது. சகேயு காட்டத்தி மரத்துல இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சகைவே வாங்க கூப்பிடல. இன்னைக்கு நான் உங்க வீட்டுல சாப்பிடணும்னு சொல்றாரு.
இன்னைக்கு நீ என்னை ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லலை. அவன் இயேசுவை பார்க்குறான், இயேசுவை பேசுறான், நான் ரட்சிப்பு நிகழலை. சகையுவை வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டுல சாப்பிட்றாரு. நீ எனக்கு சாப்பாடு போட்ட, நீ என்னுடைய பிள்ளைன்னு அவர் சொல்லலை. எப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருதுன்னு சொல்றான்னா, சகையு சொல்றான், ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கிட்டேன், நான் வாங்கினதை நாளத்தனையா நான் திரும்ப கொடுத்துட்றேன். இவ்வளவு நாள் அநியாயமா வாழ்ந்துட்டேன், நான் செஞ்ச அநியாயத்திலிருந்து நான் திருந்திடுறேன், நான் துரோகம் பண்ண எல்லாருக்கும் நாளத்தனையா திரும்பி கொடுத்துறேன், அவன் வாயினால அறிக்கையிட்டான். அப்பவே சொல்றா, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். மரத்துல உட்காரப்ப சொல்லல, வீட்டுக்கு வந்தப்ப சொல்லல, சாப்பிட்றப்ப சொல்லல. எப்ப சகேயு மனம் திரும்பி அறிக்கையிட்டு தன்னுடைய நிலையை உணர்ந்து தான் திருந்தணும்ன்றத சொன்னானோ அன்னைக்குதான் ரட்சிக்கப்பான். இதுதான் சிறப்பான அழைப்பு. அந்த மனம் திரும்புதல் அவனை பார்த்துட்டு தான் சொல்றாரு, இவன் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், ஆபிரகாமின் குமாரன்றத சொல்றார். மனம் திரும்புதல் இல்லாம அழைப்பு இல்லை. ஒருத்தன்கிட்ட அழைப்பு இருக்குதுன்னு சொன்னா அவன்கிட்ட மனம் திரும்புதல் நடந்தே ஆகணும். வாழ்க்கை மாற்றம் இல்லாம ஒரு பொழுதும் ரட்சிப்போ அழைப்போ நம்ம சொல்ல முடியாது. அந்த அந்த மாற்றத்தை நம்ம சவுல்ட்ட, யூதாஸ்ட, காயின்ட்ட நம்ம பார்க்க முடியாது இல்ல. கடைசியா அப்போஸ்தலர் 16:17, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? எப்படி அவளுடைய அழைப்பு இங்க நிறைவேறுது? பவுல் பிரசங்கம் பண்றத உட்கார்ந்து லீடியா கேட்டுட்டு இருக்கிறான். எல்லாரும் கேட்கிறாங்க, நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா தேவன் லீடியாளின் இருதயத்தை திறந்தார்னு சொல்ல, எல்லாருடைய இருதயத்தையும் திறக்கல. அங்க அவ்வளோ பேர் உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, அவ பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். எல்லாரும் உட்கார்ந்து கேட்கலாம், எல்லாரும் காது கொடுத்து கேட்கலாம். இருதயம் திறக்கப்பட்டவனால மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். அந்த வார்த்தைய அந்த வார்த்தை எல்லாருக்கும் போது எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த வார்த்தையை வல்லமையோடு கடவுள் இடைப்பட்டு அவருடைய இருதய கண்ணை திறக்கிறார். அவருடைய பாவத்தை உணர்த்துறார். அவன் மனம் திரும்பணும், அவளுக்கு இயேசு தேவை, இயேசு இல்லாம அவன் பெரிய அழிவுல இருக்கிறான்னு சொல்லி கடவுள் அவ இருதயத்தை திறந்த உடனே அவங்கள்ட்ட அறிக்கையிட்டு ஒப்புரவாகி என்ன சீர்படுகிறார். அழைக்கப்பட்டவனுடைய இருதயத்தை தேவன் திறக்கணும். தேவன் திறக்காம மாற்றம் வராது. தேவன் தனது வல்லமையை வெளிப்படுத்தாம ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனா அழைக்கப்பட்டவனா மாற முடியாதுன்றதை நம்ம பார்க்கிறோம். பிதா அழைக்கணும், குமாரன் மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார், ஆவியானவர் இருதய கதவை திறந்து அவர்கள் விசுவாசிக்கும்படியாக இருக்கிறார். சரிங்களா? இப்ப 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படி என்ன சொல்றாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது நமக்கு? சுவிசேஷ வார்த்தை வெறுமனே வசனத்தோட வரல. வசனம்னா மனுஷனுடைய வார்த்தையா இல்ல. வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். ஆனா அந்த வசனம் வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடு வந்தது அப்படின்னு பவுல் சொல்றாரு. பவுல் உணர்றாரு. பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை வல்லமையா ஒரு மனிதனுடைய இருதயத்தை அசைத்து அவனை மாற்றுது. அது வல்லமையோடு ஆவியின் துணையோ, இதான் அழைப்பு. அழைப்பு வரும் பொழுது கேட்கக்கூடிய தேவ வசனம் அது வல்லமையா இருதயத்துல செயல்பட்டு அவனை முழுமையாக ஆட்கொள்ளும். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய இருதயம், அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை எல்லாத்தையும் முற்றிலுமா மாத்தி போடும். அவனை ஒரு புதிய மனிதனா மாற்றி போடும். இயேசு பிசாசு பிடிச்சிருந்த ஒருத்தனை கல்லறையிலிருந்து சுகப்படுத்துறார். அவன் முன்னாடி வஸ்திரம் இல்லாதவனா தன்னைத்தானே காயப்படுத்தி சங்கினால் கட்டப்பட்டவனா இருந்தான். இயேசு அவன் வாழ்க்கையில வந்து மனம் திரும்புதலை கொடுக்கும் பொழுது அவன் புத்தி தெரிந்து
அவன் ஆடை போட்டுக்கொண்டு அவன் இயேசுவை பின்பற்றுவனா. இந்த பெரிய மாற்றம் நடந்தாதான் தேவனால அழைக்கப்பட்டான்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும்ன்றதை பார்க்கணும். இப்ப ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், அவன் அழைக்கப்படணும்னு சொன்னா அந்த அழைப்புல கடவுளுடைய வேத வசனங்கள் பயன்படுத்தப்பட்டு கடவுளுடைய வல்லமை வசனங்கள் ஊடாக பாவிக்கு மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது தான் மெய்யாக மனம் திரும்புதல் ரட்சிப்பையும் கொடுக்கறதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனம் வல்லமையா பிரசங்கிக்கப்படாம ஒரு மனுஷன் அழைப்பை பெற முடியாது. ஒரு மனுஷன் அழைப்பை பெறணும்னா அவனுக்கு கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படணும், அவன் காதை கொடுத்து கேட்கணும். அதுக்குதான் நம்ம கூட வந்துடும். இப்ப கூடி வந்து ஏன் இந்த வசனத்தை பார்க்கணும்னா, இந்த வசனங்களை படிக்க படிக்கதான் கடவுளை கொடுத்த பயமும் பாவத்தை குறித்த எச்சரிப்பும் இயேசுவின் மீதான விசுவாசமும் நமக்குள்ளாக உருவாகும். கடவுளே அந்த வழிமுறையில தான் செஞ்சிருக்கிறார். அந்த வழிமுறையை தான் நீங்கள் நானும் பின்பற்றணும், விசுவாசிக்கணும். அப்ப அழைப்பு வேத வசனத்தின் மூலமா வல்லமையாக வருகிறதுன்றதை பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:14 2 தெசலோனிக்கேயர் 2:14 எங்கள் சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார். இயேசுவினுடைய மகிமையை அடைகிறதுக்கு சுவிசேஷம் இல்லாம பிரசங்கிக்கப்படாம எந்த மனிதனும் அழைப்பை பெற முடியாது. அழைப்பை ஒருத்தர் பெறணும்னு சொன்னா அவன் சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கணும். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல அதை திரும்ப சொல்றாரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ அந்த ரட்சிப்பை படிமுறைப்படுத்தி அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பு எப்படி நடைபெறுகிறது? விசுவாசியாம எப்படி தொழுது கொள்ள முடியும்? விசுவாசம் இருந்தாதான் கடவுளை தொழுது கொள்ள முடியும். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஒருத்தர் விசுவாசிகள்னு சொன்னா அவன் கேள்விப்படணும். அந்த கேள்வி எப்படி வருதுன்றாரு, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கம் பண்ணணும். வெறுமை தனியா உட்காந்து வாசிக்கிறது. பிரசங்கத்தை கேட்கும் பொழுது விசுவாசத்தை சுவிசேஷத்து பிரசங்கத்தின் மூலமா கடவுள் கொடுக்கிறாரு. அந்த பிரசங்கம் எப்படி வருது? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூடி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவன் இருக்கணும். நற்காரியங்கள் சமாதானத்தை சுவிசேஷமா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ஆவியின் வல்லமையோடு ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இடைப்படும் பொழுது அவனுடைய இருதயத்தை கடவுள் திறந்து அவனுக்கு விசுவாசத்தை மனம் திரும்புதலையும் கொடுக்கிறது தான் தேவன் அவனை அழைத்திருக்கிறான்ற உறுதி. இந்த அனுபவம் தான் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்ற உறுதியை நமக்கு கூடுது. இந்த அழைப்பு ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது இந்த அழைப்பு முதலாவது நிராகரிக்கப்பட முடியாத அழைப்பு. இந்த அழைப்பை யாரும் என்னால நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. லிடியாவுடைய இருதயத்தை திறக்கும் பொழுது லிடியா நான் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்ல முடியாது. பேதுரு வலைகள் போட்டிருந்து என் பின்னே வான்னு சொல்லும் பொழுது நான் வரமாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப கடவுள் யாரை அழைக்கிறானோ அந்த மனுஷன் அந்த அழைப்பை ஒருபொழுதும் நிராகரிக்க முடியாது. சவுளுடைய ஊழியத்துல தான் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சபைகளை வளர விடாம பண்ணிட்டு இருந்தான். அநேக கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலைகளை போட்டுட்டு இருந்தான். ஸ்தேவான் சாகும் பொழுது ஸ்தேவானுடைய மரணத்துல அவன் வஸ்திரத்தை பாதுகாக்கிறவனா இருந்தான். அந்த சவுலை இயேசு சந்திக்கும் பொழுது அந்த சவுல் முழுமையாக மனம் திரும்பி தேவன் அவனை சந்திக்கும் பொழுது அந்த அழைப்பை அவன் நிராகரிக்கல. அந்த அழைப்பை மறுதளிக்கிறேன். என்னால வர முடியாது, நான் உங்களை பின்பற்ற முடியாதுன்னு அவன் சொல்லலை. அந்த அழைப்புக்கு அவன் முழுமையா கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு எதை அழிக்கணும்னு முற்பட்டானோ, எது தப்பு நினைச்சிட்டு இருந்தானோ அதற்காக அவன் ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டான். இதுதான் அழைப்பு. சவுல் அதை விரும்பல, சவுல் தேடலை, சவுல் ஆசைப்படலை. ஆனா அவன் வெறுத்த, அவன் விரும்பாத காரியத்தை அவன் விசுவாசிக்கும்படியா கீழ்ப்படியும்படியா பின்பற்றும்படியாக தேவன் இடைப்பார். அந்த அழைப்பு அவனிடத்துல வல்லமையா இடைப்படும் பொழுது அவன் தடுக்க முடியாது. முன்குறித்த கடவுள் இப்படிப்பட்ட அழைப்பை
தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் கொடுக்கிறார். அது எல்லாருக்கும் இல்லை. எவ்வளோ பிரசங்கத்தை பவுல் போய் பிரசங்கம் பண்ணாலும் அங்கங்க ஒரு சிலர் தான் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வருகிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுருவுடைய பிரசங்கத்தில் நீங்க அதை நல்லா கவனிக்கலாம். அங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்து பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36, 38. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ லட்சக்கணக்கான மக்கள் எருசலேம்ல கூடியிருக்கும் பொழுது பேதுரு பிரசங்கம் பண்றான். நீங்கள் தேவகுமாரனை சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டீங்க, நீங்க கடவுளை நிராகரிச்சீங்க, நீங்க கடவுளுடைய வாக்குறுதியை நிராகரிச்சு அவர் கொலை செய்தீங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் இருதயத்துல குத்தப்படல. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருதயத்துல குத்தப்பட்டு, ஐயோ கடவுள் இவ்வளவு பரிசுத்தமானவரா, இந்த கடவுளுக்கு விதமா நான் பாவம் செய்யறேன்னா அவங்களுடைய இருதயம் குத்தப்பட்ட உடனே பேதுரு இடத்துல வந்து மனம் திரும்பி, நாங்க இனிமேல் என்ன செய்யணும், இனிமேல் நாங்க எப்படி வாழணும், இந்த கடவுளுக்கு எதிராக நாங்க செய்யக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து நாங்க எப்படி காப்பாற்றப்படுகிறதுன்னு கேட்டாங்க. இப்ப பேதுரு என்ன சொன்னான், நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று நீ திருச்சபையில இணையணும். இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட தேவனது வார்த்தைன்னு சொன்னான். அதை கேட்டு அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில இணைஞ்சாங்க. செய்தியை கேட்டவே 2 லட்சம் பேர், ரட்சிக்கப்பட்டவே 3000 பேர். நம்ம 3000 நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டான்னு நினைக்கிறோம். 4000 பேர்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதால அந்த பஸ்கா பண்டிகை காலத்தில் லட்சக்கணக்கான யூதர்கள் கூடுவாங்க. அந்த லட்சக்கணக்கான மக்கள்ல 3000 பேரு கடவுளுடைய வார்த்தையினால் குத்தப்பட்டு மனம் திரும்பி அன்றைக்கு ஞானஸ்தானப்பட்டு திருச்சபையில இணைந்தார்கள். இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு மெய்யான அழைப்பை கடவுள் கொடுக்கும் பொழுது அவனுடைய இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்பி பாவத்தை ஒத்துக்கிட்டு அறிக்கையிட்டு, இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர், இயேசு என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்தார், அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்ற உணர்வை அவன் பெற்றுக் கொடுக்கிறான். இந்த உணர்வை நீங்க பெற்றுக்கொண்டா நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா உங்க அழைப்பு உண்மையானது கிடையாது. இந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னா நம்ம இன்னும் பொதுவான அழைப்புலதான் இருக்கிறோம். இந்த பொதுவான அழைப்பு ஒருத்தனை பரலோகம் கூட்டிட்டு போகாது. சிறப்பான அழைப்பை பெற்றவன் தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனா பரலோகத்துக்கு போக முடியும். முன் குறித்த தேவன் அழைக்கிறார். திரும்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசியா பார்ப்போம். ரோமர் 8ஆவது அதிகாரம் 28வது வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அழைக்கப்பட்ட மனிதனுக்கு எல்லாத்தையும் நன்மையாக தான் அவர் செய்யறார். சரிங்களா? 30ல அவர் திரும்ப 30வது வசனத்துல திரும்ப சொல்றாரு, வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவ்வளவுதான். அந்த முழு ரட்சிப்பையும் அந்த ஒரு வசனத்துல சொல்லி முடிச்சிட்டார். தெளிவா சொல்ல பாருங்க. அவர் எவர்களை முன் குறித்தாரோ, போன வாரம் தான் பார்த்தோம், முன் குறித்தவர்களை அழைக்கிறார். எவர்களை அழைக்கிறாரோ அவர்கள் நீதிமான ஆக்குறார், எவர்கள் நீதிமான ஆக்குறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இதெல்லாம் அவ பார்க்கணும். முன் குறிக்கப்பட்டவனை அவர் அழைக்காம விடுறதில்லை. யாரெல்லாம் முன் குறிச்சிருக்கிறாரோ, யாரெல்லாம் ரிசர்வேஷன் டிக்கெட் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ட்ரெயின்ல பயணம் பண்ணலாம். டிக்கெட் வச்சிருக்கிற எல்லாரும் கட்டாயம் உள்ள வரலாம். இப்ப முன் குறித்தல் இல்லாம அழைப்பு இல்லை. முன் குறிக்கப்பட்ட எல்லாரும் கட்டாயமாக அழைக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆடுகளின் சதத்துக்கு செவி கொடுக்கும், அவைகள் ஒன்றையும் நான் இழந்து போவதில்லைன்னா, நான் கடவுளால முன்குறிக்கப்பட்ட, நான் நிச்சயமாக தேவனால அழைக்கப்பட்டவனாக நான் இருப்பேன். சரிங்களா? இப்ப இந்த அழைப்புனால எனக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பாக்குறோம். ஒரு 4-5 வசனங்களை வாசி நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:6. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். அழைப்பினுடைய பலன்கள்.
செய்வதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும். சிஸ்டர் 2 கொரிந்தியர் 4:6. இப்ப இது என்ன சொல்றது பாருங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். படைப்புல பாக்குறோம், ஆண்டவர் படைத்த முதல் படைப்பு இருளில் இருந்து வெளிச்சத்தை படைக்கிறாரு. அவர் சொல்றாரு, தேவன் இயேசு கிறிஸ்துவின் உள்ள முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்களில் பிரகாசித்தார். அழைக்கும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக தேவனது மகிமையை கடவுள் வெளிப்படுத்துறார். இயேசுவினுடைய முகத்துல கடவுளுடைய மகிமையை பார்க்கிறோம். இயேசுவை அறிகிறதுனா பிதாவை அறிய முடியும். இயேசுதான் உண்மையான கடவுளுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறார். கடவுளுடைய இரக்கம், அன்பு, தயவு, கோபம், சாந்தம், கடவுளுடைய கிருபை, இதை எல்லாத்தையும் இயேசு மூலமா தான் பார்க்கிறோம். இது அழைக்கப்பட்டவனுக்கு வருது. இப்ப நான் அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா கடவுளுடைய மகிமை முதலாவது எனக்கு இயேசு மூலமா வெளிப்படுது. 2வது 1 கொரிந்தியர் 1:9. 1 கொரிந்தியர் 1:9. இப்போ எதுக்காக அழைச்சாருன்னு சொல்லுது? யாரோட? இயேசுவோட ஐக்கியப்படும்படியா, இயேசுவோட இணையும்படியா, இயேசுவோட உறவு கொள்ளும்படியா, இயேசுவோட பயணம் பண்ணும்படியா, இயேசுவோட சேர்ந்து இருக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கேன்னா இதெல்லாம் எனக்கு இருக்கணும். அழைக்கப்பட்டிருக்கேன்னா கடவுளுடைய மகிமை அறியணும். அழைக்கப்பட்டிருக்கேன்னா இயேசுவோட சேர்ந்து நான் இருக்கணும். அதான் திரும்ப 1 தீமோத்தேயு 6:12. 1 தீமோத்தேயு 6:12. இப்ப எதுக்காக அழைக்கப்பட்டேன் நீங்க சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடு, அப்பதான் நித்திய ஜீவன். விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள். இதற்காகவே அழைக்கப்பட. நித்திய ஜீவனை பண்ணா போராடணும், விசுவாசத்துல போராடணும். என்ன அர்த்தம்? விசுவாசத்துக்கு எதிர்ப்பு இருக்குன்னு அர்த்தம், விசுவாசத்துக்கு பாடுகள் இருக்குன்னு அர்த்தம், விசுவாசத்துக்கு துன்பம் இருக்குன்னு அர்த்தம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு உண்மையா பின்பற்றும் பொழுது துன்பங்களும் வருத்தங்களும் சஞ்சலங்களும் உண்டு. அதுக்கு நீ போராடு. நீ போராடும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அழைப்புல எனக்கு விசுவாச போராட்டம் உண்டு, கிறிஸ்துவின் மகிமை உண்டு, இயேசுவோட ஐக்கியப்படணும். 1 தெசலோனிக்கேயர் 4:7. 1 தெசலோனிக்கேயர் 4:7. அப்ப இங்க எதுக்காக அழைச்சாருன்னு சொல்லுது? அழைத்தேன்னு சொன்னா பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும், பரிசுத்த கனிகள் இருக்கணும்ன்றார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21 வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எதுக்காக அழைக்கப்பட்டார்கள் சொல்லுது? பின்பற்றணும். முன்னாடி என்ன சொல்லுது? நன்மை செய்து பாடுபடணும், இயேசுவை போல பாடுபடணும். நீங்க பாடுகளே இல்லாத கிறிஸ்துவத்தை வாக்குத்தத்தம் பண்றாங்க. ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, அழைப்புன்னு இருந்தா கிறிஸ்துவுக்காக பாடுகள் உண்டு. நீ கிறிஸ்துவ போல மாறுறதுல இந்த உலகமும் குடும்பமும் சமுதாயமும் உன்னை பாடுகளுக்கு உட்படுத்தும். நீ தொடர்ந்து அந்த பாடுகள்ல போராடு. கிறிஸ்துவ போல நன்மை செய்து, நியாயம் செய்து, அன்பு செய்து நீ பாடுகளை சந்தின்றார். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்ப இதுக்கு என்ன, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்றாரு? ஒரே சரீரமா தேவனிடம் சமாதானம் பெற்று தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கு. கடவுளோடு நான் சமாதான உறவுல அனுதினமும் இருக்கும்படியா இதெல்லாம் இருந்தாதான்
நான் அழைப்பை பெற்றவனா இருக்கிறேன். எங்கோ ஒரு வசனத்தை பார்த்துட்டு இதோட அழைப்பு முடிஞ்சு இல்லை, முழு பைபிளையும் அழைப்பை குறித்து என்ன சொல்றது. இப்ப இந்த அழைப்பு நம்ம பார்த்த இந்த வசனங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லா இடத்துலையும் பொருளும். ஆபிரகாம் அழைச்சார்னா இந்த எல்லா குணாதிசயமும் இருக்குது. ஈசாக்கு அழைச்சார்னா இந்த எல்லா குணாதிசயமும் இருக்குது. யாக்கோபு அழைக்கும் பொழுது, தாவீது அழைக்கும் பொழுது, அப்போஸ்தலர் அழைக்கும் போது, எல்லா புதிய ஏற்பாட்டுல யாரெல்லாம் அழைக்கப்படுறாங்களோ உங்க எல்லாருக்குள்ள இது இருக்கு. இப்ப நான் அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா இந்த இவ்வளவு அனுபவங்களும் இவ்வளவு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில இருந்தாதான் நான் தேவனால அழைக்கப்பட்டவன். இந்த அனுபவம் இல்லாதவன் ஒரு பொழுதும் நான் கடவுளால அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படணும்னு சொன்னா நான் கடவுளால அழைப்பு இல்லாம ரட்சிக்கப்பட முடியாது. எவர்களை முன்குறிச்சாரோ அவர்களை தான் அழைக்கிறாரு, எவர்களை அழைக்கிறாரோ அவர்களை தான் மகிமைப்படுத்த போறார். இப்ப நான் மகிமையில பிரவேசிக்கணும்னா எனக்கு அழைப்பு இருக்கணும். இப்ப இந்த அழைப்பு இருக்குன்னு சொன்னா இந்த அழைப்பு எனக்கு பொதுவான அழைப்பா இருக்கக்கூடாது, சிறப்பான அழைப்பா இருக்கணும். சகேயுவை நேரடியா சந்திச்ச தேவன், பெரும்பாடுள்ள ஸ்திரியை சந்தித்தவர், திமிர்வாதக்காரனை சந்தித்தவர், குஷ்டரோகியை சந்தித்தவர். உங்களை சந்திச்சிருக்கிறாரா? என் வாழ்க்கையினுடைய விசுவாசத்துல இயேசு என்னை சந்திச்சு எனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த அழைப்புல மனம் திரும்புதல், பரிசுத்தம், கீழ்ப்படிதல், இயேசுவோடு உள்ள ஐக்கியம், போராட்டம், பாடுகள் இதெல்லாம் இருந்தாதான் அழைப்பை, அதான் அழைப்புக்கு பாத்திரமா வாழு, அழைத்த அழைப்புக்கு உண்மையாருன்றார். அழைப்பு இல்லாதவன் ஒரு பொழுதும் ரட்சிக்கப்படாதவன். என் அழைப்பை நான் உறுதியாக்கி கொள்ளும்படி ஜாக்கிரதையா இருக்கணும் வேதனை எச்சரிக்கை. ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரே நான் உண்மையா அழைக்கப்பட்டவனா எனக்கு தெரியல, என்னுடைய அழைப்புல சந்தேகம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை நான் கவனிக்கல, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படலை, இயேசுவை முழு ஹிருதயத்தோட நான் விசுவாசிக்காம இருக்கேன் நம்ம சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பாவத்தை விட்டு மனம் திரும்பி அறிக்கையிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு இந்த சத்தியத்தை நான் கேட்கிறேன், என் அழைப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு, என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்துங்க. சகேயு அழைச்சது போல என்னை அலைங்க, பேதுரு அழைச்சது போல என்னை அலைங்க, என்னை பேர் சொல்லி அலைங்க. அவர் அழைக்கும் பொழுது பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. இப்ப யாரை கூப்பிட்டாலும் பேர் இருக்கணும், பேர் இல்லாம யாரையும் கூப்பிட முடியாது, பேர் தெரிஞ்சாதான் கூப்பிட முடியும். ஒவ்வொருத்தரையும் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறார். இப்ப கடவுள் நம்மளை பேர் சொல்லி அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை நம்ம இடத்துல உறுதிப்படுத்தி நம்மளுடைய இருதயத்தை மாத்தி நமக்கு புதிய இருதயத்தை கொடுத்து, புதிய சிந்தையை கொடுத்து, புதிய பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்து, புதிய மனிதர்களாக நம்மை மாற்றுகிறார். அதுல நமக்கு போராட்டம் இருக்குது, பலவீனம் இருக்குது, பாவங்கள் இருக்குது, கடினமான காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் கடந்துதான் நம்ம மகிமைக்கு போறோம். சிலுவை இல்லாம மகிமை இல்லை, பாடுகள் இல்லாம பரலோகம் இல்லை. இப்ப பாடுகளோடு கஷ்டங்களோடு கடவுளை உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு தேடும் பொழுது நாம் அழைப்பை உறுதிப்படுத்துகிற மக்களாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட அழைப்பை கடவுள் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாராக. நாம ஜெபம் பண்ணலாம்.